ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக கிரகங்கள் ஏன் குறிப்பிட்ட வீடுகளில் உச்சம் அடைகின்றன, உச்ச பலன் பெறுகிறது, சில வீடுகளில் நீச பலன் பெறுகிறது என்பதை அந்தந்த ராசிகளின் தன்மையை பொறுத்து நாம் இந்த பதிவில் ஆராயவிருக்கிறோம். அதாவது சென்ற வகுப்பில் நாம் ஒவ்வொரு வீட்டின் தன்மையை பற்றி தெரிந்து கொண்டோம். ராசிகளின் தன்மை சரம், ஸ்திரம், உபயம், நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆண், பெண் என்று தெரிந்து கொண்டோம். இதன் அடிப்படையாக வைத்துதான் ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட ராசியில் உச்சம் அடைகிறது, ஒரு குறிப்பிட்ட ராசியில் நீசம் அடைகிறது. உதாரணமாக நாம் சென்ற வகுப்பில் இந்த படத்தை முழுமையாக பார்த்தோம். இருந்தாலும் நான் காரணம் கூறவில்லை, உங்களை சிந்திக்க வைப்பதற்காகவே காரணம் கூறவில்லை. சூரியன் ஏன் மேசத்தில் உச்சம் அடைகிறார், சந்திரன் ஏன் ரிஷபத்தில் உச்சம் அடைகிறார்? சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். என்ன நெருப்பு கிரகம்? சிம்ம வீட்டுக்கு அதிபதி. சிம்ம வீடு எந்த வீடு? சிம்ம வீடு என்பது ஸ்திர நெருப்பிற்கான வீடு. ஸ்திர நெருப்பிற்கான வீடு இல்லையா? சிம்ம வீடு ஸ்திர நெருப்பிற்கான வீடு. வேற எந்த ராசியின் தன்மையில் சென்றால் அதனுடைய பலம் அதிகமாகும், அதாவது அந்த ஸ்திர நெருப்பு இன்னும் அதிகமாகும் என்பதுதான் கேள்வி. நான் திருப்பி சொல்றேன். சூரியன் மேசத்தில் உச்சமடைகிறார். ஏன் மேசத்தில் உச்சமடைகிறார்? சிம்மத்தின் அதிபதி சூரியன். சிம்மம் என்பது ஸ்திர நெருப்பு வீடு. ஸ்திர நெருப்பு வீடு வேறு எந்த வீட்டில் சென்றால் அதிபலம் பெறும் என்பதுதான் கேள்வி. இந்த நெருப்பு ஸ்திர நெருப்புல இருக்கு. எந்த வீட்டில் சென்றால் அந்த நெருப்பின் தன்மை அதிகமாகும். சூரியனின் தன்மையே வெப்பம் தான், வெப்பத்தை அதிகமாக கொடுப்பது. அப்ப அது இன்னும் அதிகமாகணும்னா எப்ப அதிகமாகும்? இப்ப எல்லா வீடுகளிலையும் நீங்க சூரியனை நிப்பாட்டி பாருங்க, அந்த ஸ்திர நெருப்பு ஒண்ணு அதே மாதிரி இருக்கும், இல்ல குறையும். ஆனால் இந்த மேசத்தில் மட்டும், ஏன்னா மேசம் சர நெருப்பிற்கான தன்மையுடைய வீடு, சர நெருப்பிற்கான தன்மையுடைய வீடு. அங்க சூரியன் போய் அமரும் பொழுது ஸ்திர நெருப்பின் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் சென்று சர நெருப்பில் சென்று அமரும் பொழுது இன்னும் மிகவும் கொழுந்து விட்டு எறியும். அதனாலதான் சித்திரை மாசம் நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு காரணமா சொல்லலாம். அதனாலதான் சூரியன் மேசத்தில் உச்சமடைகிறார். சந்திரன் எங்கு உச்சமடைகிறார்? சந்திரன் எந்த வீட்டுக்கு அதிபதி? சந்திரன் கடக வீட்டுக்கு அதிபதி. கடகம் நீர் சரம், சர நீர், வேகமா பொழிகிற ஃபால்ஸ். இது எங்க போனா அதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும்? சர நீர் எங்க சென்றால் அதனுடைய பயன்பாடு, சந்திரனின் பயன் அதிகமாக இருக்கும். சந்திரன் தாய்மை குணமுடையவர், அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்று நினைப்பார். எங்கு போனால் அதனுடைய பயன் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் போட்டு பாருங்க எந்த தன்மையில். இப்போ உதாரணத்துக்கு சர நெருப்பில போட்டா சந்திரனின் தன்மை அதிகமாகும். ஏன்னா சர நீர் பெருசா ஃபால்ஸ், ஒரு பக்கம் காட்டு தீ. அப்ப சந்திரனின் பலன் அதிகமாகும். பலம் அதிகமாகுமா? அதனுடைய பலன் எல்லாருக்கும் போய் சேருமான்னா இல்லை. சர நெருப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சர நீர் சரிசமமா இருக்கும். பெருசா அதனுடைய தன்மை பிரதிபலிக்காது, அதிகமாக பிரதிபலிக்காது. இப்ப இதே ரெண்டாவது ரிஷபத்துல போய் பார்த்தோம்னா ஸ்திர நிலம். ஸ்திர நிலம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம ஏற்கனவே சென்ற வகுப்புல பார்த்தோம். ஸ்திர நிலம், சரநிலம், உபய நிலம்னா என்னன்னு பார்த்தோம். அதுல ஸ்திர நிலம்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்குட்பட்ட பகுதி. ஒரு 5 ஏக்கர், 10 ஏக்கர், 4 கிரவுண்டு, 6 கிரவுண்டுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்குட்பட்ட பகுதி. நம்ம ஒரு எல்லையை நிர்ணயிக்கலாம். அந்த பகுதியில் ஒரு சர நீர் கிரகம் சென்று அமரும் பொழுது அந்த நிலமும் விருத்தி அடையும், அந்த நீரும் உபயோகப்படும். இந்த தாய்மைக்கான குணமே அதான். தாய்மை எங்க போய் சேருதோ அந்த இடமும் விருத்தி அடையும், அந்த தாய்மையும் பூரிப்படைவாள், அந்த தாயும் பூரிப்படைவாள்ங்கிறது தான். அதே மாதிரி கடக ராசிக்கான அதிபதி சந்திரன் ஸ்திர நிலத்தில் சென்று அமரும் பொழுது அதனுடைய பலமும் பலனும் பல மடங்கு பெருக்கும். அதனால் அங்கு உச்சமடைகிறார். அதனால் சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைகிறார்.
இதே சார் வேற வீட்டுல வேணா போட்டு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு சரநீர் உபய காற்றில் சென்று, உபய காற்றுன்னு என்ன அர்த்தம்? ஃபேன் போட்டா, சுவிட்ச் போட்டா ஃபேன் சுத்தும், ஏசி. அதெல்லாம் உபய காற்று, நம்ம முழுமையாக உபயோகப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள காற்று. இப்பொழுது அங்க போய் உட்கார்ந்தோம்னா பெரிய ஃபால்ஸ்ல போய் ஃபேன் போட்டு உட்கார்ந்தா என்ன ஆகும்? அந்த காற்றின் பலமும் காற்றினுடைய உபயோகமும் இல்லாம போகும். காற்றினுடைய உபயோகம் இல்லைல்ல. ஏன்னா அங்க ஃபால்ஸ்லயே நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கும். அங்க போய் ஃபேன் போட்டோம்னா தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி அப்ப அங்க சந்திரனுடைய பலம் இல்லை. பலம் வந்து அங்க இருக்கிற பலம் கூட குறையுமே தவிர அதிகமாகாது. அப்ப ஸ்திர நெருப்பு, சிம்மத்துல போய் சந்திரன் உட்கார்ந்தாருன்னா ஸ்திர நெருப்பு. நல்லா ஒரு அடுப்பு, விறகு அடுப்பு எரியுது. இல்லைன்னா ஃபேக்டரியில பெருசா ஒரு என்ஜின் வந்து இயங்குது. அங்க இருக்கிறதுலாம் ஸ்திர நெருப்பு. அங்க போய் நீர் போய் விட்டோம்னா ஸ்திர நெருப்பு அழிஞ்சிரும். அதான் அப்ப வந்து சந்திரன் சிம்மத்தில் பலம் பெறாது அப்படின்னு ஒவ்வொரு வீட்லயும் போட்டா எங்கேயுமே பலம் பெறாது. ஸ்திர நிலத்தில் மட்டுமே பலம் பெறும். ஸ்திர நிறத்தில் மட்டுமே பலம் பெறும். அதனாலதான் சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைகிறார். நீங்க எந்த வீட்டுக்குனாலும் போட்டு பார்த்துட்டு ஏன் அங்கு பலம் பெறாது என்று நீங்களே ஆய்வுக்குட்பட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். அடுத்த கிரகம் என்ன வருது? குரு. குரு ஏன் கடகத்தில் உச்சமாகிறார்? குருவுடைய பலமை, குருவுடைய தன்மை என்னன்னா எல்லாருக்கும் கொடுப்பது, பாரபட்சம் இல்லாமல் கொடுப்பது. நல்லவனோ கெட்டவனோ அப்படின்னா நல்லது செய்வதற்காக நம்ம வந்து ஒரு ஆசிரியர் மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். மாணவன் என்னதான் தீங்கு செய்தாலும் அல்லது லேசா கண்டிப்பாரை தவிர தண்டிக்க மாட்டார். குரு தண்டிக்க மாட்டார். கண்டிப்பா அப்படின்னா அவருடைய பலம் ஒரு தெய்வத்தன்மை மிகுந்ததாக உள்ளது. சாத்வீகமான கிரகம் என்று கூறப்படுவது. குரு வந்து தனுசுக்கும் மீனத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுபவர். அவர் கடகத்தில் உச்சமாகிறார். கடகத்தில் ஏன் குரு உச்சமாகிறார்? தனுசு ராசியின் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனுசு ராசி அல்லது மீன ராசியின் தன்மை என்ன அப்படி என்று பார்த்தோம்னா, தனுசு ராசி உபய நெருப்பு. உபய நெருப்புன்னா என்ன சொன்னேன்னா, ஒரு பூஜை அறையில ஏத்துற நெருப்பு, விளக்கு. இல்லைன்னா நம்ம அடுப்பங்கரையில ஏத்துற கேஸ் அடுப்பு. வேணும்னா ஏத்திக்கலாம், இல்லைன்னா வேணா ஆஃப் பண்ணிடலாம். லேசா வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உபய நெருப்பு, பூஜை அறையில இருக்கிற விளக்குன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப கரெக்டா குருவுக்கு. மீனத்துக்கு வந்து உபய நீர். உபய நீர்னா தீர்த்தம், இல்லைன்னா பானையில வச்சிருக்க குடிக்கிறதுக்காக வச்சிருக்க தண்ணி முழுமையாக பயன்படுவது. இப்போ உபய நீரும் உபய நெருப்பும் ஏன் கடகத்தில் உச்சமாகிறது? உபய நீரின் அதிபதியும் உபய நெருப்பின் அதிபதியும் ஏன் சரநீரில் சென்று உச்சமடைகிறது? இதைதான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, குற்றாலத்துக்கு ஏன் ஃபேமஸ்? குற்றாலம் பாபநாசம் போன்ற இடங்களில் எல்லாம் ஏன் ஃபேமஸ்? நல்ல சரநீர் அங்க இருக்கு. சரநீர், பெரிய ஃபால்ஸ் இருக்கு. சரியா? நல்ல ஃபோர்ஸா வர்ற ஃபால்ஸ், நல்ல ஃபோர்ஸா வர்ற தண்ணி இருக்கு. அந்த இடத்துல ஒரு விளக்கும் உபய நீராகிய தீர்த்தமும் சம்பந்தப்பட்டது வைத்தோம் என்றால் அது வந்து ஆன்மீக தலமாக புகழ் பெறும். வெறும் ஃபால்ஸ் மட்டும் இருக்குன்னா அங்க வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் தான். பட் அந்த இடத்துல ஒரு விளக்கும் ஒரு உபய நீரும் வைக்கும் பொழுது அந்த 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 குருவுடைய தன்மை அதிகமாகும். ஒவ்வொரு கிரகத்தின் தன்மை அது எங்கு அதிகமாகும் என்பதுதான் அந்த வீடுகளில் உச்சமடைகிறது. ஸோ கடகத்தில் குரு உச்சமாகிறார். ஏனென்றால் ஒரு சிறந்த நீர் ஸ்தலத்தில் ஒரு குத்து விளக்கும் தீர்த்தமும் சென்று வைத்தார் போல் அங்கு ஒரு ஆண்டவன் வெளிப்படுவது போல் குருவினுடைய தன்மை அங்கதான் உச்சமடைகிறது. அதனால் குரு வந்து அங்கு கடகத்தில் உச்சமடைகிறார். அடுத்து புதன் கன்னியில் உச்சமடைகிறார். புதனுடைய தன்மை என்ன? புதனுடைய ராசி சொந்த வீடு எது? மிதுனமும் கன்னியும் சொந்த வீடு. அதாவது உபய காற்று உபய நிலம். உபய நிலம் என்றால் நம்ம என்னன்னு சொன்னேன், ஒரு வீட்டுல இருக்கிற படுக்கை அறை, பள்ளி, அது பூஜை அறை,
சமையல் அறை, அதெல்லாமே உபய நிலம். உபய காற்று நம்ம ஃபேன் போட்டுக்கிறது, உபய காற்று. இப்ப உபய காற்றின் அதிபதி உபய நிலத்தின் அதிபதி. உபய நிலத்திலேயே உச்சமடைகிறார். வேற எங்க போனாலும் புதனுடைய தன்மை அதிகமாக பிரதிபலிக்காது. உபய நிலத்தில், அதாவது ஒரு அறைக்குள், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே புதனுடைய தன்மை பிரதிபலிக்கும். புதனுக்கும் குருவுக்கும் 2 பேருமே புத்தி சம்பந்தப்பட்டவர்கள். புதன் புத்தி சம்பந்தப்பட்டது, குரு அறிவு சம்பந்தப்பட்டது. அறிவு விஸ்தாரமான இடத்தில் பிரதிபலிக்கும், புத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பிரதிபலிக்கும். உபய நிலத்தின் அதிபதி உபய காற்றின் அதிபதி உபய நிலத்திலேயே உச்சமடைகிறார், கன்னியில் உச்சமடைகிறார். இந்த ராசியின் தன்மையை பொறுத்து அந்தந்த கிரகங்கள் உச்சமடைகிறது. சனி துலாத்தில் உச்சமடைகிறார். சனி ஏன் துலாத்தில் உச்சமடைகிறார்? சனி ஒரு நீதிபதி கிரகம், நீதிபதினே சொல்லலாம், நீதிக்கான கிரகம். அதனாலதான் அவருக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்காங்க. சனி எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி? மகரம் கும்பத்துக்கு அதிபதி. மகரம் கும்பத்தின் தன்மை என்ன? சரநிலம், ஸ்திர காட்டு. வனாந்திரமா இருக்கிற இடம், கண்ணு கெட்டிய தூரம் இருக்கிறதுலாம் நம்ம இடம் தான் சொல்றாங்க இல்லையா, அது வனாந்திரமா இருக்கிற இடம். சரநிலம், ஸ்திர காற்று. இந்த வீட்டின் அதிபதி சர காற்று என்ற ராசியில் சென்று, சரக்காற்று என்ற தன்மையுடைய ராசியில் சென்று உச்சமடைகிறார். சரக்காற்று என்ற தன்மையுடைய ராசியில் சென்று உச்சமடைகிறார். வனாந்திரமா இடம் இருக்கு, அங்க போய் உபய காற்று வச்சா பயன்படாது, அங்க போய் ஸ்திர காற்று வச்சாலும் பயன்படாது. இப்ப வனாந்திர நிலத்தின் அதிபதி சரக்காற்றில் சென்று அமரும் பொழுது அதனுடைய தன்மை பிரதிபலி அதிகமாகுது. அதே மாதிரி ஸ்திர காற்றின் அதிபதி ஸ்திர காற்றின் அதிபதி இப்ப சர நெருப்புல போய் செஞ்சோம்னா அணைஞ்சிருவார், சரக்கு நீர்ல போய் செஞ்சோம்னா அதுவும் அணைஞ்சிருவார். அப்ப பலன் எல்லாம் குன்றி போகும். ஆனால் சர காற்றில் சென்று அமரும் பொழுது ஸ்திர காற்றின் ஆதிபத்தியமும் அதிகமாகும், சர நிலத்தின் ஆதிபத்தியம், அதனுடைய தன்மையும் அதிகமாகும். அதனால் சனி பகவான் துலாத்தில் உச்சமடைகிறார். இன்னொன்னு என்னன்னா, துலாம் நீதியை அளவிடும் ராசி. அதனாலதான் அங்க துலா போல் கொடுத்திருக்காங்க. அங்கு நீதிபதி தான் உச்சமடைவார், அங்குதான் நீதிபதியினுடைய பவர் அதிகமாகும். அதனால இன்னொரு சில ஜோதிட ஆசிரியர்கள் அப்படி சொல்லுவாங்க, துலாத்தில் சனி நீச்சமடைகிறது, அதே காரணம் அவர் நீதிக்கு அதிபதி. அதனால் துலாக்கோள் இருக்கிற இடத்தில் அவர் உச்சமடைகிறார் என்ற கான்செப்ட் சொல்லுவாங்க. நம்ம உண்மையிலே என்னன்னா, அந்த ராசிகளின் தன்மையை பொறுத்து அந்த கிரகம் உச்சமடைகிறது. அடுத்து செவ்வாய். செவ்வாய் எங்கு உச்சமடைகிறார்? செவ்வாய் மகர வீட்டில் உச்சமடைகிறார். செவ்வாய் எந்த வீட்டுக்கு அதிபதி? மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி. அங்குதான் அவருடைய சொந்த வீடு. மேசத்தினுடைய தன்மை என்ன? மேசத்தினுடைய தன்மை சர நெருப்பு, ஸ்திர நீர். விருச்சிகத்தின் தன்மை ஸ்திர நீர். இப்ப சர நெருப்பும் ஸ்திர நீரும் எங்கு சென்றால் அந்த செவ்வாயுடைய பலம் அதிகரிக்கும், அதனுடைய பலன் எல்லாருக்கும் போய் சேரும்னு பார்க்கணும். அப்படின்னு பாக்குறப்ப சர நெருப்பின் அதிபதியும் ஸ்திர நீரின் அதிபதியும் சர நிலத்தில் செல்லும் பொழுது, வேற எந்த வீட்டுல போனாலும் இந்த சர நெருப்பும் ஸ்திர நீரும் எங்கு சென்றால் அதனுடைய பலம், அதாவது அந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் பலம் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சர நிலத்தில் சென்று அமரும் பொழுது, சரநிலத்தை ஸ்திர நிலம், ஸ்திர நீர்னு என்ன அர்த்தம்? இந்த ஆத்துல போற தண்ணி, ஆத்துல போற தண்ணி இந்த அந்த ஸ்திர சர நிலத்தில் சென்று அமரும் பொழுது அந்த சரநிலம் அனைத்தும் நஞ்சை நிலம், நஞ்சை நிலம்னு சொல்றோம் இல்லையா, நன்கு விவசாயம் செய்யும் நிலமாக, உற்பத்தி ஆகும் இடமாக மாறி போகும். அதே மாதிரி சர நெருப்பு சர நிலத்தில் சென்று அமரும் பொழுது அதனுடைய சர நெருப்பினுடைய தன்மை பிரதிபலிக்கும், அதிகமாகும். பெரிய ஃபேக்டரி, டன் கணக்குல என்ஜின்ஸ், அப்படியே ஃபேக்டரி, அந்த என்ஜின் போட்டோம்னா ஹீட் அப்படியே அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். அது போய் ஒரு குக்கிராமத்துல போய் வச்சோம்னா கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் எதிர்ப்பாங்க. அது போய் அந்த ஃபேக்டரி எங்க போய் வைப்பாங்கன்னா, பெரிய வனாந்திரத்துல இருக்கிற இடத்த வாங்கி அங்க போய் ஃபேக்டரி கட்டி அங்க போய் அந்த இயந்திரங்கள்லாம் வைப்பாங்க. அப்பதான் அதனுடைய தன்மைக்கான அவுட்புட் அது கிடைக்கும், அதற்கான எதிர்பார்த்த ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். அப்ப செவ்வாய் மேசத்தின் அதிபதி, விருச்சிகத்தின் அதிபதி மகரத்தில் உச்சமடைகிறார். ஏனென்றால் சர நெருப்பும் ஸ்திர நீரும் சர நிலத்தில் அதனுடைய பங்கினை செலுத்தும் பொழுது அதனுடைய தன்மை அதிகமாகும். அதனால் செவ்வாய் மகரத்தில் உச்சமடைகிறார். அடுத்ததாக
சுக்கிரன். சுக்கிரன் எங்கு உச்சமடைகிறார்? சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைகிறார். பச்சை கலர்ல இருக்கிறதெல்லாம் உச்சமடையும் கிரகம்னு சொல்லியிருக்கேன். ரெட் கலர்ல இருக்கிறது நீசமடையும். சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைகிறார். ஏன் அங்கு உச்சமடைகிறார் என்றால் ரிஷபத்துக்கு அதிபதி, துலாத்துக்கு அதிபதி. ரிஷபத்துடைய தன்மை என்ன? ரிஷபம் வந்து ஸ்திர நிலம், துலாம் வந்து சரக்காற்று. இந்த ரெண்டுத்துக்கு அதிபதி உபய நீரில் சென்று உச்சமடைகிறது, பெண் ராசியில் சென்று உச்சமடைகிறது. ஸ்திர நிலம் பெண், சரக்காற்று ஆண், அதாவது ரிஷபமும் துலாத்தின் தன்மை அங்கு சென்று எங்கு சென்று உச்சமடைகிறது என்றால் மீனம், அதாவது பெண் ராசி ஆகிய உபய நீரில் சென்று உச்சமடைகிறது. இதுதான் ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டியது. இந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும். அங்கு சென்றால் பயன் இல்லையே அப்படின்னு நினைக்க கூடாது. சுக்கிரனின் தன்மை, சுக்கிரன் வந்து அதாவது சுக்லம் சுரோனிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆணுக்கு ஒரு உயிருக்கு பிறப்பு கொடுப்பதற்காக உருவாகிறது சுக்லம், பெண்ணுக்கு ஒரு உயிருக்கு பிறப்பு கொடுப்பதற்காக உருவாவது சுரோனிதம். இந்த தன்மை எங்கு போய் அதனுடைய தன்மை பிரதிபலிக்கணும், சுக்கிரனுடைய தன்மை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் அதுக்கு உபய நீர் அவசியம். ஸ்திர நிலம் இருக்கு சரி, சரக்காற்று இருக்கு, ஆனால் உபய நீர் ஆகிய அந்த உற்பத்திக்கான முழு ஆதாரம் கொடுக்கக்கூடிய உபய நீர் இல்லை என்றால் சுக்கிரனுடைய பலன் வந்து பெருசா இருக்காது. ஒருத்தருக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருக்கு, கல்யாணம் ஆகும், குழந்தையே பிறக்காது. ஏனென்றால் சுக்கிரன் இந்த ஸ்திர நிலத்தின் அதிபதி நல்லா இருக்கார், சர காற்றின் அதிபதி நல்லா இருக்கார் சரி, ஆனால் உபய நீரில் சென்று அமரும் பொழுதுதான் அதனுடைய பிரதிபலிக்கும் தன்மை அதிகமாகுது. குழந்தை பிறப்பிற்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். எந்த உயிராக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம் அல்லது எந்த உயிராகவும் இருக்கலாம். தேனி இல்லை என்றால் பூக்களில் மகரந்த சேர்க்கை நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்திர நிலத்தின் அதிபதி, சரக்காற்றின் அதிபதி உபய நீரில் செல்லும் பொழுது அதனுடைய தன்மை அதிகமாகுது. அதனால் மீனத்தில் சுக்கிரன் உச்சமடைகிறார். இதுவரை நாம வந்து என்ன பார்த்திருக்கோம்னா உச்ச கிரகங்கள் ஏன் குறிப்பிட்ட வீடுகளில் உச்சமடைகிறது என்று பார்த்தோம். இதே காரணம்தான் நீசம் அடைவதற்கும். உதாரணத்துக்கு முதல் வீடு மேசம், மேசத்தில் எந்த கிரகம் நீசம் அடைகிறது என்றால் சனி நீசம் அடைகிறது. சனி ஏன் மேசத்தில் நீசம் அடைகிறது? அப்படியே எதிர்க்கு அப்படின்னு வச்சுக்கலாம். உச்சமடையும் கிரகம் உச்சமடையும் ராசியிலிருந்து 7வது ராசியில் நீசமடையும். உச்சமடையும் கிரகம் உச்சமடையும் ராசியிலிருந்து 7வது வீட்டில் நீசமடையும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து மேசத்தில் உச்சமடைகிறார். அங்கிருந்து 7வது வீடு கவுண்ட் பண்ணோம்னா கரெக்டா வந்து ஒன்னு வந்து மேசம், 2 ரிஷபம், 3 மிதுனம் அப்படின்னு 7வது வீடு கவுண்ட் பண்ணோம்னா துலாம் வரும். அப்ப 7வது வீட்டில் நீசமடைவார். சூரியன் 7வது வீட்டில் நீசமடைவார். அதே மாதிரி சந்திரன் எங்க உச்சமடைகிறாரு? ரிஷபத்தில் உச்சமடைகிறார். அங்கிருந்து 7வது வீடு கவுண்ட் பண்ணோம்னா விருச்சிக ராசி வரும். இப்ப விருச்சிக ராசியில் சந்திரன் நீசம் அடைகிறார். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் நேர் எதிர் உள்ள ராசியில் தனது உச்ச பலத்தை இங்கு இழந்து நீசம் அடையும். இப்ப புதன் வந்து கன்னியில் நீசம், ஆனால் அதுக்கு நேர் எதிர் உள்ள மீனத்தில், அதாவது அங்கிருந்து 7வது வீடு கவுண்ட் பண்ணோம்னா அந்த வீட்டையும் சேர்த்துக்கணும். கவுண்ட் பண்றப்ப அந்த வீட்டையும் சேர்த்துக்கிட்டு கவுண்ட் பண்ணோம்னா மீனத்தில் நீசம் அடைகிறார். எல்லா கிரகமும் அப்படிதான். ஆனா இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி அதனுடைய தாற்பயமும் இருக்கு. ஏன் சனி வந்து மேசத்தில் நீசம் அடைகிறார் என்பதற்கு ஒரு காரணம். ஏன்னா சனியின் வீட்டின் அதிபதி என்ன? மகரம் கும்பம் தான் சனி வீட்டுக்கு அதிபதி. மகரத்தினுடைய தன்மை வந்து சரநிலம், கும்பத்தின் தன்மை ஸ்திர காற்று. இந்த ரெண்டுமே சேர்ந்து சர நெருப்பில் செல்லும் பொழுது, சென்று அமரும் பொழுது சரநிலத்தின் தன்மையும் பொசுங்கிரும். ஸ்திர காற்றின் தன்மையால் நெருப்பு தான் அதிகமாகுமே தவிர அந்த கிரகத்தின் தன்மை இல்லாமல். சனி மேசத்தில் நீசமா செவ்வாய் பலம் பெறும். ஏனென்றால் நெருப்பு, அந்த மேசத்தின் தன்மை சர நெருப்பு வந்து அடங்காது, அதிகமா தான் ஆகும். நல்லா நெருப்பு வரணும்னா காத்து முக்கியம். நல்லா பொசன்னு காத்து அடிக்குது, ஸ்திர காற்று அடிக்குது. சூறாவளி அடிக்கல, ஸ்திர காற்று. சூறாவளி அடிச்சா அது சரக்காற்று. ஸ்திர காற்று அடிக்குது. ஸ்திர காற்று நெருப்பு இருக்கிற இடத்துல வச்சா நெருப்பு இன்னும் நல்லா வளருமே தவிர கிரகத்தின் தன்மை வளராது. சனியினுடைய தன்மை வந்து ஸ்திர காற்று. ஸ்திர காற்று சர நெருப்பில் செல்லும் போது நெருப்புடன் சேர்ந்து ஸ்திர காற்று காணாமல் போய் நெருப்பு அதிகமாகும்.
அதே மாதிரி சரநிலத்தின் அதிபதி நெருப்பில் சென்று அமரும் பொழுது அந்த நிலத்தின் தன்மையும் கெட்டு போயிடும். அதனால் மகர ராசியின் அதிபதியான சனியும் கும்பராசியின் அதிபதியான சனியும் மேசத்தில் சென்று நீசமடைகிறார்கள். இதே தாத்பரியம்தான் அனைத்து கிரகங்களுக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அடுத்த நீசமடைய கிரகம் செவ்வாய் எங்க நீசமாடுறாரு? ரெட் கலர்ல இருக்கு, சிவப்பு கலரில் எழுதப்பட்டுள்ளது. அது வந்து கடகத்தில் சென்று நீசமடைகிறார். கடகத்தில் ஏன் நீசமடைகிறார்? செவ்வாயின் தன்மை என்ன? மேசமும் விருச்சிக ராசியின் தன்மையை செவ்வாய் எடுத்துக்கொள்கிறார். மேசத்தின் தன்மை சரநெருப்பு, விருச்சிகத்தின் தன்மை ஸ்திரநீர். இந்த ரெண்டுமே சேர்ந்து சரநீராகிய கடகத்தில் சென்று அமரும் பொழுது தன் தன்மையை இழந்துவிடும். நல்ல நெருப்பு, வனாந்திரத்துல இருக்க நெருப்பு, ஃபால்ஸ் அங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோம், ஃபால்ஸ் மாதிரி தண்ணி வந்துருச்சுன்னா நெருப்பு அணைச்சு. அதே மாதிரி ஸ்திர நீர்னா ஆத்துல போற தண்ணி, இல்லைன்னா கம்மாயில இருக்கிற தண்ணி, இல்லைன்னா குளத்துல இருக்கிற தண்ணி தான் ஸ்திர நீர். அங்க இடத்துல, அதாவது இந்த வீட்டின் அதிபதி சரநீரில் சென்று அமரும் பொழுது, ஸ்திரநீரின் அதிபதி சரநீரில் சென்று அமரும் போது இந்த ஸ்திர நீரின் முக்கியத்துவம் இல்லாம போயிடும். இப்ப ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல, குற்றாலத்துல போய் குளம் பக்கத்துல யாராவது தோண்டுவாங்களா? தன்மை இல்லை, தேவையில்லை. குற்றாலத்துல ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல ஏற்கனவே தண்ணி விழுந்து ஓடிட்டு இருக்கு, அங்க போய் குளம் தோண்டி வைப்பாங்கன்னா தோண்ட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பிரயோஜனம் இல்லை. அப்ப செவ்வாயின் தன்மை கடகத்தில் பலம் இல்லாமல் செல்கிறது. அதனால் செவ்வாய் கடகத்தில் நீசம் அடைகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே நீங்க யோசிச்சு, என்ன யோசிச்சு பாக்குறப்ப எல்லா ராசியுடைய தன்மையும் நீங்க கிரகிச்சுக்க முடியும். கிரகிச்சுக்கிட்டு அதற்கான ஒரு விளக்கம் செய்ய முடியும். அதனால இந்த தன்மையெல்லாம் யோசிச்சுட்டு நல்லா எழுதி வைங்க. ஒவ்வொரு கிரகம் ஏன் ஒரு குறிப்பிட்ட ராசியில் உச்சமடைகிறது, ஒரு குறிப்பிட்ட ராசியில் நீசமடைகிறது, குறிப்பெடுத்து வைங்க. மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வகுப்பு நம்ம முழுமையாக முடிக்கல, ஒரு ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் எல்லா கிரகத்துக்கும். நீங்க வந்து இதை வச்சுக்கிட்டு ஏன் பல கிரகங்கள் பல்வேறு ராசிகளில் உச்சம் அல்லது நீசம், நட்பு பகையும் அடுத்ததான் நம்ம அடுத்து பார்ப்போம். வர வகுப்புகள்ல நட்பு பகையெல்லாம் பார்ப்போம். அதுல வந்து ஏன் நட்பு ஏன் பகை என்பதையும் விளக்கமா பார்ப்போம். அதுலயும் இந்த ராசியின் தன்மை ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஒரு சில ஹோம்ஒர்க் மாதிரி நீங்க பிரைன் ஸ்டார்மிங் மாதிரி பண்ணி பார்த்துக்கணும். நீங்களா யோசிச்சு பார்க்கணும். ஏன் வந்து குரு மகரத்தில் நீசம் அடைகிறார், ஏன் சுக்கிரன் வந்து கன்னியில் நீசம் அடைகிறார், ஏன் புதன் வந்து மீனத்தில் நீசம் அடைகிறார். நான் இது சொல்லலை இப்ப, பட் நீங்க மற்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நாம கலந்து ஆலோசிச்சிருக்கோம் மற்றதெல்லாம். அதே மாதிரி நீங்களும் மற்ற கிரகங்கள் ஏன் நீசம் அடைகிறது, சில கிரகங்கள் ஏன் குறிப்பிட்ட வீடுகள் உச்சம் அடைகிறது என்பதை இப்ப நம்ம கேட்டுட்டு மட்டும் விட்டுறாம நீங்க அது ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய புரிதல்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு முன்னோட்டம் மாதிரி ஜோதிடத்துல பார்த்துருக்கோம். ரொம்ப அடிப்படையானது பார்த்துருக்கோம். இது வந்து முன்னோட்டம் தான். இப்போ வந்து ஒரு வாரம் முடிவடைகிறது. நாம் இந்த ஒரு வாரம் அடைவதை ஒட்டி ஒரு சிறிய தேர்வு, ரொம்ப எளிமையான தேர்வு. நீங்க சும்மா உட்கார்ந்த இடத்துல இருந்து டிக் பண்ற மாதிரி தான், எழுதுற மாதிரி இல்லை. நீங்க எந்த அளவுக்கு புரிதல் உங்களுக்கு இருக்குங்கிறத பார்க்கறதுக்காக மட்டும் இல்லை, இந்த வகுப்பினை இன்னும் எப்படி எடுத்துட்டு போகலாம்ங்கிறதையும் அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இந்த தேர்வு என்பது உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக இல்லை. இந்த நாம் ஆன்லைனில் நடத்தும் வகுப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதலுக்கு உட்பட்டு வருகிறது என்பதை பார்த்துக் கொள்வதற்காக, எங்களை நாங்களே ஒரு அசஸ் பண்ணிக்கிறதுக்காக, எங்களை நாங்களே ஒரு மதிப்பீடு செய்வதற்காக இந்த தேர்வு, சிறிய தேர்வு 10 கேள்விகள் இருக்கும். 10 கேள்விகளுக்கும் உங்களுக்கு உடனடியாக எந்த பதில் தோணுகிறதோ அந்த பதிலை உங்கள் நோட்டில் எழுதி வைத்துக் கொள்ளவும். அதே பதிலை இந்த நம்ம அந்த டெஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து அதே பதிலை போட்டு நாம் வந்து திங்கட்கிழமை நடக்கும் வகுப்பில், வெள்ளிக்கிழமை இன்னைக்கு, திங்கட்கிழமை நடக்கும் வகுப்பில் இதற்கான பதில்கள் காரணத்துடன் விளக்கப்படும். அதனால உங்களுக்கு என்ன பதில் தோணுதோ அதை எழுதுங்க. எதுவுமே தேர்வு எப்படி எழுதுறது நம்ம இன்னும் ரெஃபர் பண்ணலையே. நீங்க இந்த வீடியோ திருப்பி கூட பார்த்துக்கலாம். ஒரு வாரம் வீடியோவை நீங்க கிளாஸ் முடிகிற வரைக்கும் எத்தனை வாட்டி வேணாலும் பார்த்துக்கலாம். 6 மாத கிளாஸ் வகுப்பு முடிகிற வரைக்கும் எத்தனை வாட்டி வேணாலும் பார்த்துக்கலாம். நீங்க பார்த்துட்டு இந்த தேர்வு எழுதுங்க. ஸ்பான்டேனியஸா உங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ சும்மா ஆன்சர் பண்ணுங்க. மண்டே வந்து இதற்கான விளக்கத்தோட நாம் திங்கட்கிழமை சந்திப்போம். வாழ்த்துக்கள். அங்க தேர்வு எழுதி உங்களுடைய புரிதல்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.